வணக்கம். நான் சிங்கப்பூர் பயணத்தில் இருக்கேன். சிங்கப்பூரில் 15 வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்கேன். திருமணமான புதுசில் சிங்கப்பூர் வந்திருந்தப்போ 15 வருஷ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் நான் வந்துட்டுருக்கேன். என்னுடைய விசா ரினியூவலுக்காக நான் வந்துட்டுருக்கேன். இந்த நேரங்களில் இந்த பசார் மலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது அங்கங்கே நடக்கும். அதாவது முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடிலாம் நடக்கும். பசார் மலாம் அப்படிங்கிறது ஒரு மலாய் சொல். பசார் அப்படின்னா நம்ம பஜார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே பசார்னு சொல்லுவாங்க. அது சந்தை அப்படின்னு அர்த்தம். மலாம் அப்படின்னா இரவு அப்படின்னு அர்த்தம். ஸோ நைட்டு நடக்கக்கூடிய ஒரு சந்தை, இரவு சந்தை, அதை தான் பசார் மலாம்னு சொல்லுவாங்க. இது சிங்கப்பூர், மலேசியா அப்படிங்கிற நாடுகளில் தான் இந்த இரவு நேரங்களில் இந்த தற்காலிகமாக சந்தை நடத்துறதுன்றது நடந்துட்டு வருது. பசார் மலாம்ங்கிறது பல டெக்கேட்ஸாக நடந்துகிட்ருக்கு சிங்கப்பூரில். முன்னாடிலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, கிராமங்களில் சில அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கிற இடத்துல வருடாந்திர திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிறப்பு நாட்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் இப்போல்லாம் நகர பகுதிகளில் சிட்டிலேயே எம்ஆர்டி நிலையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லலாம் இதை அப்பப்போ தற்காலிகமாக ஒரு டெம்ப்ரரி பசார் மலாமை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நிறைய உணவு பதார்த்தங்கள், கேட்கவே வேணாம், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் பொழுதுபோக்கு ஐட்டம்ஸும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை தவிர ஆடைகள், ஆபரணங்கள், ஹேண்ட்பேக்ஸு, வீட்டு உபயோகப் பொருட்கள், அது ஃபர்னிச்சர் உட்பட எல்லாமே இங்கே இருக்கும். பசார் மலாம்ங்கிறது ஒரு இரவு சந்தை அப்படின்னு ரொம்ப மேம்போக்காக நம்ம சொல்ல முடியாது. இது சமூக ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி, கலாச்சார பரிமாற்றம் நிகழக்கூடிய இடமாக நம்ம கருத முடியும். ஏன்னா மலாய் ஃபுட்டும் நமக்கு கிடைக்கும், சிங்கப்பூர் ஃபுட்டும் கிடைக்கும், அதாவது சைனீஸ் ஃபுட்டும் கிடைக்கும், இந்தியன் ஃபுட்டுன்னு எல்லாமே 3 மதத்தினர் நாட்டினருடைய கலாச்சார பண்பாட்டு ஒரு எல்லாரும் கூடி மகிழக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பசார் மலாம் இருக்குது. நான் இன்றைக்கி பசார் மலாம் போயிருந்தேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.